அல் ஹதீத் இருக்குல்ல, 57வது அத்தியாயம், அதிலிருந்து சில அறிவுரைகள், இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு அறிவுரைகள். அதாவது பொதுவாக இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நம்ம இருக்கிறோம். அதாவது பார்ட் டைமாக முஸ்லீமாக இருக்கும், ஃபுல் டைம் முஸ்லீமாக நாம் இல்லை. நம்ம அதாவது நேரம் கிடைக்கும் போது முஸ்லீமாக இருக்கிறது, ஓய்வு நேரம் கிடைக்கும் போது முஸ்லீமாக இருக்கிறது, இதை பற்றிய ஒரு சில அறிவுரைகள் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறோம். இது ரொம்ப ஒரு சாலிடான அத்தியாயம், சின்ன சூறா தான், ஆனால் ரொம்பவும் ஆழமான அறிவுரைகள் கொண்ட ஒரு சூறா இது. இப்போ இந்த சூறா பார்த்திங்கன்னா மதீனாவில் இறங்கின சூறா. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவற்றின் விஷயத்தில் அவன் உங்களை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றானோ அவற்றிலிருந்து செலவழியுங்கள். உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொள்வார்களோ மேலும் பொருளையும் செலவிடுவார்களோ அவர்களுக்கு பெரும் கூலி உண்டு. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவற்றின் விஷயத்தில் அவன் உங்களை பிரதிநிதியாக ஆக்கியுள்ளான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், பணத்தை செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. எது கொடுத்துருக்கனோ அதை செலவு பண்ணுங்க அப்படிங்கிறோம். எந்த விஷயத்தை பிரதிநிதியாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ அதை நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொள்வார்களோ மேலும் செலவும் செய்வார்களோ அவர்களுக்கு பெரும் கூலி உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடியது ஓனர்ஷிப் கிடையாது. அதாவது ஒரு பொருள் என்னுடையது அப்படின்னு சொல்கிறது இஸ்லாத்துடைய சித்தாந்தத்துக்கு மாற்றமானது. இங்கே எல்லாமே இறைவனுடையது தான், எல்லாமே அல்லாஹ்வுடையது. அப்போ எல்லாமே அல்லாஹ் அமானத்தான் நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே ஓனர்ஷிப் எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு இருக்குது அதுவும் அமானத்து, இந்த உயிர் இருக்குது அதுவும் அமானத்து. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆற்றல்களுமே என்னது, அமானத்து தான். ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எது உங்களுக்கிடம் அமானத்தாக வந்திருக்கோ, ஸோ எதுக்கு இது அமானத்துன்னு நல்லா சொல்கிறான் அப்படின்னா, எடுத்து செலவு பண்ணும்போது நாம் தயங்கக்கூடாது. ஏதோ நம்முடைய பொருளிலிருந்து நாம் எடுத்து செலவு பண்ணுற மாதிரியும் இல்லை நம்முடைய நேரத்தை எடுத்து நம்ம அல்லாவுக்கு ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரியும் நீங்கள் மைண்ட் செட்டில் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான், எதை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை நீ எனக்கு கொடு அப்படிங்கிறான். அப்போது அமானத்துங்கிற அந்த கான்செப்ட் தான் இஸ்லாமில் இருக்குது. எதுவுமே நம்மளுடையது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை, இதுதான் உண்மை. இப்போ இது அல்லாஹ் சொல்கிறான், இது செலவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு அட்வைஸ். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, உங்களுக்கு என்ன ஆச்சு, அல்லாஹ்வின் மீது ஏன் நம்பிக்கை கொள்வதில்லை. இது யாரை பார்த்து பேசுகிறான், நபித்தோழர்களை பார்த்து பேசுகிறான். அதுவும் எப்போ பேசுகிறான், மதீனாவில் பேசுகிறான். இன்னும் சொல்ல போனால் இது மக்கா வெற்றிக்கு அப்புறம் இறங்கின வசனம், அல்லது மக்கா வெற்றி காலகட்டத்தில் இல்லை ஹுதைபியா உடன்படிக்கை காலகட்டத்தில் இறங்கின வசனம். பின்னாடியே அதில் அப்போ தான் இறங்கினதுங்கிறதுக்கு அதுலேயே வந்த சான்றும் கிடைக்கும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வல் நீங்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஏன் நம்பிக்கை கொள்வதில்லை. இறை தூதரோ உங்களை உங்கள் அதிபதியின் மீது நம்பிக்கை கொள்ளும்படி அழைத்து கொண்டிருக்கிறார். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்களை நம்பிக்கையின் பக்கம் கூப்பிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. இது பார்த்தா நான் முஸ்லீமை பார்த்து அழைப்பு விடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்குவோம். இல்லை, இந்த வசனம் அதுலேயே அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனம் முஸ்லீம்களை பாட்டு தான் பேசுது அப்படிங்கிறது அல்லாஹ் அதிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான், மேலும் அவர் உங்களிடம் உறுதி பிரமாணம் வாங்கியிருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட என்ன வாங்கியிருக்காரு, பையத்து வாங்கிட்டாரு. அப்போ பையத்து யார் பண்ணா, சஹாபாக்கள் தான் பண்ணியிருக்காங்க. மதீனாவில் அன்சாரிகள் தான் அக்கபாவுடைய அந்த உடன்படிக்கையெல்லாம் 2 பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் குர்ஆனில் கூட என்ன வருது, அந்த பையத்துடைய வாசகங்கள் வருது, என்ன மாதிரியான பையத்து எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே விஷயம் என்னன்னா, பையத்தும் வாங்கியிருக்காரு, ஆனால் அல்லாஹ் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற. இப்போ அல்லாஹ்வை நம்பலையாங்க, நாம் விளங்கி வச்சிருக்கிற அளவுக்கு நம்பிக்கை நம்ம என்ன வச்சுருக்கோம், அல்லாஹ் ஒருத்தன் நம்பணும், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, யாரும் அவனுக்கு பெறவும் இல்லை, இப்படி இந்த நம்பிக்கை இவ்வளோ நம்பினா போதும் அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட நாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவருடைய அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துடைய சிந்தனையில் தான் நம்ம இருக்கோம். அதாவது இயேசு தமக்காக ரத்தம் சிந்தினார், அதன் மூலமாக அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, இதை நம்பினா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன கொஞ்சம் கூடுதலான நம்பி இவங்க ஒரு விஷயத்தை நம்ப சொல்கிறாங்களா, நாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அல்லாஹ் ஒன்றுன்னு நம்பணும், அவனுக்கு குழந்தை இல்லைன்னு நம்பணும், அவனுக்கு பெற்றோர் இல்லைன்னு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பிக்கைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கோம். மற்றபடி நம்புறது தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், பையத்தை செஞ்சிட்டீங்க, ஆனால் ஏன் அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறீங்கிறான். சொல்கிறான்ல, நீங்கள் உண்மையில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால்
நீங்கள் உண்மையிலே உங்களை மூமின்னு சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ்வை நம்புங்க அப்படிங்கிறான். இப்போ இங்கே எதை நம்ப சொல்லி, இதை நம்புங்கன்னு சொல்லி அல்லாஹ் எதை சொல்ல வர்றாங்க? அப்போ வேற ஏதோ ஒரு பொடி வச்சு எல்லாம் பேசுகிறான், நம்பலை அப்படிங்கிறான். ஆனால் விஷயம் நம்புறது இல்லை, வேற என்னமோ இருக்குது. அப்போ என்ன விஷயம்னா அந்த செலவை பற்றி எல்லாம் முன்னாடி பேசினான்ல, உங்களுக்கு கொடுத்த ஆற்றலை செலவு பண்ணுங்க, நேரத்தை செலவு பண்ணுங்க, பணத்தை செலவு பண்ணுங்க, உங்களுடைய திறமைகளை செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது. இதை சரியா செலவு பண்ணாதவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வையே நம்பல, நீங்க செலவு பண்ணாமலாம் இல்லை, நீங்க நம்பல அப்படிங்கிறான். இது எவ்வளவு ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டு அல்லாஹ் சுமத்துறான். அதை பாருங்க, நம்ம அந்த தௌஹீதுடைய அந்த சிந்தனையே என்ன, நம்பிக்கையில் இவங்க கோளாறு பண்ணியிருக்காங்க. யாரு? அஹ்லு சுன்னத்துன்னு சொல்லிக்கிறவங்க நம்புதல்ல பிரச்சனை வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் மற்ற அடியார்களுக்கு இருக்கிறதா நம்புறாங்க, தவறா நம்புறாங்க. செவிய இருக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு, கபரில் இருக்கிறவங்க செவிய இருக்க மாட்டாங்க. நாங்கள் சரியா நம்பியிருக்கோம், அப்போ எங்க நம்பிக்கை அங்கீகரிக்கப்படும், நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நம்ம நம்பிக்கையாளர்கள் லிஸ்ட்ல வந்துடுவோம், இப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இங்க என்ன சொல்றோம், சஹாபாக்களை விட சிறந்த முறையில் நம்பி இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை நேரடி கேட்டு விளங்கினவங்க நாம் அவங்களுடைய கால் தூசி கூட வரமாட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்பவே இல்லையே, நீங்கள் இன்னும் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் தன் அடியார் மீது தெளிவான வசனங்களை இறக்கி கொண்டிருக்கிறான், உங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக. நான் உங்களுக்கு வசனமாக இறக்கிட்டு இருக்கிறேன், உங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். நீங்கள் இருட்டில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களை ரிலீஃப் பண்ணுங்கிறதுக்காக நான் வசனங்களை இறக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? உண்மையாதெனில் அல்லாஹ் உங்கள் மீது மிகுந்த பரிவும் கருணையும் கொண்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரொம்ப கருணையோட இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம், நீங்க நம்பலவே இல்லையே, நீங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. என் சைட்ல இருந்து நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன், உங்க சைட்ல இருந்து ஒன்றும் எஃபர்ட்டே காணுமே. ஒருத்தருக்கு நம்ம பேசிட்டே இருப்போம், எங்க ஒரு பிசினஸ் விவகாரம் பேசிட்டு இருக்கோம், என்னங்க இந்த ரேட்டுக்கு ஓகேவான்னு, அவர் எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு சும்மாவே இருக்கார். நம்ம என்ன மேங்கஜி நான் கேட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுதான் சொல்கிறான். நான் பாட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன், ஒரு வசனம் இறக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வெளியே இருட்டிலேருந்து வரணும்னு சொல்லி நான் வந்து கவலைப்பட்டு உங்களுக்கு வந்து நேர்வழி காமிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இத்தனைக்கு பையத்தெல்லாம் செஞ்சிட்டீங்க, அல்ல கேட்குறேன், பையத்தெல்லாம் செஞ்சிட்டீங்க, உடன்படிக்கைலாம் செஞ்சிட்டீங்க, நாங்களும் அதான் சொல்கிறோம், முஹம்மது அஷ்ஹது அல்லா இல்லாஹ் நமக்கும் இருக்குல்ல, நாங்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறோம், முகம்மது என்பவர் அல்லாவுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார், நம்ம சாட்சி சொல்கிறோம். அப்போது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்ல சொல்கிறோம், நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் இருப்பதற்கு என்னதான் காரணம்? என்னப்பா காரணம்? உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் வாரிசுரிமை அல்லாவிற்கே உரியதாகும். நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே என்னது தான். அல்லாஹ் தான் அதையும் சொல்கிறான், வாரிசுரிமை, வானங்கள் பூமியுடைய வாரிசுரிமை என்னது, நம்ம கொடுங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துட்றாராம் இவர், அப்படியே பயங்கரமாக இவர் தர்மம் பண்ணுறாராம், இவர் நேரத்தை ஒதுக்கிட்டாராம், இவர் பெரிய தியாகியாம், இவர் அப்படியே பெருசாக அப்படியே பங்களிப்பு செஞ்சுட்டாராம், அந்த மாதிரிலாம் யாரும் நினச்சிடாதீங்க அப்படிங்க. அதான் அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? வானத்தை செய்யும்போது அந்த மட்டும் உதவி கேட்டானா, ரொம்ப பெருசாக இருக்குது, நாலு பேர் வாங்க, அல்லாஹ் அதான் சொல்கிறான் இன்னொரு இடத்துல. அல்லாஹ் வானங்கள் பூமியை நான் செய்யும்போது, மலைகளை தூக்கி நான் ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு யாராவது ஹெல்ப்பர் வேலை பார்த்தீங்களா அப்படிங்க. இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, வானங்கள் நம்ம படைச்சிட்டு இருக்கும்போது இந்த மலைகளை வந்து யாராவது தூக்கி எனக்கு கொடுக்க வந்தீங்களா, எனக்கு என்ன ஹெல்ப் தேவை பண்ணுறது, ஹெல்ப் அல்லாஹ் ஹெல்ப்பே தேவையில்லை. அப்போ ஏன் ஹெல்ப் கேட்குறான் குரான்ல? அப்போ ஏன் செலவு பண்ண சொல்லி கேட்குறான்? புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான், யார் வெற்றிக்கு பின் செலவு செய்வார்களோ மேலும் அறப்போரும் புரிவார்களோ அவர்கள் வெற்றிக்கு முன் செலவு செய்து அறப்போரும் புரிந்தவர்களுக்கு சமமாக மாட்டார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மார்க்கம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம், அதாவது இது மக்கா வெற்றியையும் குறிக்கும், உதைபியா உடன்படிக்கையையும் குறிக்கும், ப்ளஸ் இன்றைய காலகட்டத்தையும் குறிக்கும். இப்போ இஸ்லாம் மேலோங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் செலவு பண்ணுறது, உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறது, இல்லை உங்கள் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறது, இஸ்லாம் மேலோங்குவதற்கு முன்னாடி செலவு பண்ணுவதற்கு சமமாகாது. அல்லாஹ் சொல்கிறேன். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இது ஆக்சுவலாக வந்து இது யாரை பார்த்து பேசப்படுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு முன்னாடி சொல்கிறாங்க, சிலர் இன்னும் விரைவில் இஸ்லாத்தில் உங்களுடன் இணைவு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சிலர் இஸ்லாத்தை இனிமேல் சேர போகிறாங்க, அவங்களுடைய அமல்கள் உங்களுடைய அமல்கள் எடை போட்டு பார்த்தீர்களானால் அவர்களுடைய அமல்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். நினச்சி பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கிற வரைக்கும் என்ன பெரிய வெற்றிகளை குவிச்சாங்க? ஒன்றும் இல்லை.
பாரசீகத்தை ஜெயிச்சிட்டாங்களா? அதில் இந்த முஹாஜிர்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருந்துச்சா? அதில் இந்த அன்சாரிகளுடைய பங்களிப்பு ஏதாவது இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. அது பின்னாடி பாருங்கள், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிச்சாங்க. அதே அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ வீரமாக போரிட்டாங்க. அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான சாதனை, இருக்கிற சாதனையில் மிகப்பெரிய சாதனை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய நிலப்பரப்பை ஜெயிச்சதில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் விரிவுபடுத்தின அளவுக்கு எந்த நபித்தோழரும் விரிவுபடுத்தலை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் எது வெயிட்டு? அல்லாஹ்வுடைய பார்வையில் எது வெயிட்டு? சின்னதாக உழவு பார்க்குறது ஒரு கூட்டம் போச்சு இல்லை, அது வெயிட்டு. அது போய் கொஞ்சம் நேரம் இப்போ அந்தஸ்து பொறுத்த வரைக்கும் என்னது டிஃப்ரெண்ட். இப்போ அந்த நேரத்தில் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க தான் பெரிய ஆள். இப்போ இந்த இடத்துல எல்லாம் கொண்டு வரான். அறப்போர் புரிந்தவர்களை விடவும், அதாவது பின்னர் அறப்போர் செலவு செய்தவர்களையும் அறப்போர் புரிந்தவர்களிடையும் உயர்ந்ததாகும். ஆயினும் அல்லாஹ் இரு சாராருக்கும் நல் வாக்குறுதியினை அளித்திருக்கின்றான். நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த சம்பவத்துக்கு இதுதான் அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சம்பவம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மோதிக்கிறாங்க. அதில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை விட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த பார்க்குறீங்க, எங்கள் மேலே உங்களுடைய ரோபு காட்டுறீங்க, எங்கள் மேலே உங்களுடைய ஆதிக்கம் செலுத்துறீங்க. ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் இவங்க கைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பழைய ஆள்னு வச்சிங்களேன், இங்கே பழைய ஆள் வந்து புதுசாக ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுவார்? பழைய ஆள் கொஞ்சம் சீனியாரிட்டியை காட்டுவார். அவர் வந்து அந்த இடத்துல உட்கார போவார். பழைய ஆள் என்ன பாரு, ஜி அங்கே உட்காராதீங்க, கொஞ்சம் இங்கே வந்துருங்க, அங்கே இவர் வருவார் அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒரே சேரை போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, தப்புன்னு அந்த இடத்துல என்ன சொல்லுவார்? இல்லைங்க அது அவர் அந்த வயசானவர் ஒருத்தர் வருவாருங்க, அதுக்காக அது போடப்பட்டிருக்கு, நீங்கள் இங்கே உட்காந்துங்க அப்படிங்கிறாரு. அதாவது பழைய ஆள் கொஞ்சம் கைட் பண்ணுவார்ல, இந்த இடத்துக்கு வந்தோன்னா இப்படி இந்த பக்கம் பாத்ரூம் இங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த பழைய ஆள் தான் பதில் சொல்லுவார், இங்கே இருக்குங்க பாத்ரூம் இப்படி இருக்குங்க அப்படின்பார். ஸோ இதெல்லாம் சொல்கிறது இவங்களுக்கு எரிச்சல் ஆகுது. இது மாதிரியான வேற என்னமோ நடந்திருக்கு, புரியுதுங்களா? ஏதோ ஒரு செய்ய போவாங்க, எங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இதெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் அமைதியாக இருக்கு இப்படி சொல்லுவாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது பிடிக்காது, கொஞ்சம் இப்படி இருந்துக்குங்க, இந்த இடத்துல நிற்காதீங்க, அந்த இடத்துல உட்காராதீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழசு முன்னாடிலேருந்து தெரியும். இப்போ அது சொல்லும்போது நீங்கள் பழைய விஷயங்களை வச்சு எங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துறீங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து நேராக அவர் என்ன பண்ணுறாரு? கோபமாக பேசுனதுனால அவர் என்ன பண்ணுறாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எப்படி பேசணும்னு குறை சொல்லி பேசினோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு. அந்த சம்பவம் தான் புகாரில் வரும். புகாரில் ஹதீஸ் கூட இருக்கும். என்னுடைய தோழர்களை ஏசாதீங்க, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய தோழர்களை ஏசாதீங்க. அப்போ இவர் நம்ம சஹாபாக்களுக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் என்ன? யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களோ நபி தோழர்கள் ஈமான் கொண்டிருக்கணும். உவைசல் கர்ணி இப்போ சாரிச்சா சமீபத்தில் பீஜ மூலமாக அது ஒரு வெளிப்பட்டுச்சு. அவர் நபி தோழர் கிடையாது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுவதில் சிறப்பு மிக்கவர்கள் அவர் ஒருத்தர். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. ஸோ தாபீன் அவர் அடுத்த காலகட்டத்தை சேர்ந்தவரை கொண்டு போய் அவரை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த காலகட்டத்தில் சிறந்தவர் யாருன்னா அவர் தான். ஃபர்ஸ்ட் இடம் அவருக்கு தான். எப்படி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்கோ, ரெண்டாவது தலைமுறையில் ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு? உவைசல் கர்ணி அவங்களுக்கு தான். அவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்த மாட்டாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு தான் சொல்லுவோம். ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பின்னாடி நீங்கள் வந்தவங்க உஹது மலை அளவுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சாலும், இவர்கள் என்னுடைய தோழர்கள் ஒரு கை அளவு தர்மம் செஞ்சுருந்தா அல்லது செலவிட்டிருந்தா அது அல்லாஹ்விடத்தில் ஓங்கிரும் அப்படின்னு. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணணும். ஏன்னா அதில் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அது முழு இக்லாஸாக இருக்கும், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக செஞ்ச மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவர் யார்? அழகிய கடன் அல்லாஹ். அதனை பன்மடங்காக பெருக்கி அவருக்கு திரும்ப நிமிஷம் பிரேக் விட்டுறலாம். அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார்? அது அழகான கடன். அவருக்கு திரும்பவும் கொடுப்பதற்காக அல்லாஹ் அதனை பன்மடங்காக்கி பெருக்கி அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக, மேலும் மிக சிறந்த கூலியும் அவருக்கு இருக்கு.
அந்த கடனை அல்லாஹ் வாங்கி அது பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். இதில் 2 மீனிங்காகவும் எடுத்துக்கலாம். ஒன்று, உலகத்திலேயே திரும்ப கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுக்காக இழந்தாங்க யார்? முஹாஜிர்கள். அவங்களுக்கு அல்லாஹ் திரும்பி அதை கொடுத்தான். ஒவ்வொருத்தரும் ஹிஜ்ரத் செஞ்ச யாருமே ஏழ்மையிலும் மரணிக்கலை. அல்லாஹ் அவங்க எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ அதை எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அது பூமியிலே எல்லாம் திருப்பி கொடுக்கும் சில சந்தர்ப்பத்தில். எல்லா டைமும் அது கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக அது நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொடுத்தா அது ரிட்டர்ன் கிடைக்கும். உதாரணத்துக்கு பள்ளியாசல்லாம் அறிவிப்பு செய்வாங்க, இந்த மாதிரி தர்மம் செய்யுங்க, எல்லாம் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். இந்த ஆப்பிள் கதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த அலியர் இல்லையானோ அவங்க ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க, ஃபாத்திமா இல்லையானோ போனால் 10 ஆப்பிள் இன்னொருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு, 9 தான் இருந்துச்சு, ஏன்னா 1 10 நல்லா சொல்கிறான், தெரியுமில்ல அந்த கதை. அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உலகத்தில் திரும்பி வரும் இப்படி சொல்லி தான் ஆர்வம் கூட விட்டுறாங்க. யாகம் செய்கிறது கூட நமக்கு எப்படி ஆர்வம் விட்டுறாங்க? பள்ளிவாசலில் இப்படி தான் தவறாக ஆர்வம் விட்டுறாங்க. உலகத்தில் திரும்பி கிடைக்கும். பள்ளிவாசலில் ஒரு 10 ரூபா போடுங்க பக்கெட்டில், உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். 100 ரூபா போடுங்க 1000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையில அது கிடைக்கும். ஆனால் அதை நம்மளுடைய இலக்கை ஆக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மிகச்சிறந்த கூலியும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறான். மிகச்சிறந்த கூலியும் அல்லாஹ் அவருக்கு கொடுக்குறான். இது அல்லாஹ் இதோட இந்த அறிவுரை முடியுது. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டான், செலவு பண்ணுங்க, டைம் கொடுங்க, முன்னாடி வாங்க. ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நம்பலைன்னா அப்புறம் எதுக்கு நபிக்கிட்ட நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்க? இதெல்லாம் கேட்குறோம். செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சைலண்டாக உட்காந்துட்ருக்கீங்க, ஒன்றும் வேலையை காணோம், ஒன்றும் இது பங்களிப்பே காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறான், செய்ய மாட்டீங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்ததெல்லாம் சொல்கிறான். இப்படிலாம் பண்ணல, அட்வைஸ் பண்ணியாச்சு, பண்ணல, என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாம் சொல்கிறான். அன்று நீர் காண்பீர், அந்த நாள் நீ பார்ப்ப. அது ஒரு நாள், இது ஒரு நாள். இது எல்லாம் சொல்கிறான். நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்களுடைய ஒளி அவர்களின் முன்பும் அவர்களுடைய வலப்புறத்திலும் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கும். இது ஒரு ஸ்டேஜ். மறுமை நாளில் ஒரு ஸ்டேஜ். அவருடைய ஒளி முன்னாடியும் வலப்புறத்திலையும் ஓடிட்டு இருக்கும். அதாவது இந்த ஹெட்லைட் அடித்தா நமக்கு முன்னாடி ஓடுதில்லை, நாம் ஓட ஓட அது கூடவே ட்ராவல் பண்ணிட்டே வரும். கார் லைட்டு, அது சின்ன பல்பு இருக்குது, 30 என்னது அது 65 வாட்ஸா, அது போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் 10 லைனாக என்ன பண்ணுவோம்? ஒயரிங் ஆல்ட்ரு பண்ணி 95 வாட்ஸு அதை போடுவோம். அதுவும் 10 லைனாக என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா லைட் மாட்டுவோம். அது இப்போ என்ன போச்சு, ஜெனான் பல்ப் வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி லைட்டு எவ்வளோ அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தூரம் இருக்கும், டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இவர்களுக்கு ஒளி ஓடிட்டு இருக்கும், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், சுவனங்கள் இன்று உங்களுக்கு இருக்கின்றன என்று நற்செய்தி அவர்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு என்ன நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஒளி ஓடிட்டு இருக்கிற ஒளியை இவங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நற்செய்தி சொல்லப்படுது? சொர்க்கம், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம். இது இருக்கிறதே டாப்பு. ஆறுனா நம்மளுடைய ஆறு தான் கற்பனை பண்ணாங்க, இது வேற மாதிரி இருக்கும், வேற லெவலுங்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆறுகள் இருக்கு என்று நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த நற்செய்திக்காக ஓடிட்டு இருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி வாழ்வார்கள். எல்லாம் சொல்றாங்க, அவங்க நிரந்தரமா அங்கேயே தங்கி இருப்பாங்க. இதுவே மகத்தான வெற்றியாகும். இதுதான் வெற்றி. லைஃப்ல செட்டில் ஆகுறதுங்கிறோம்ல, நல்ல கம்பெனியில், நல்ல பெரிய சம்பளத்தில், நல்ல பேக்ரவுண்டோட, அதாவது பென்ஷனோட, அதுவும் லைஃப் செக்யூர் பண்ணுறான். சில பேர் வேலைக்காக பாடுபடுவான், படிப்பான். அந்த வேலையை அச்சீவ் பண்ணுறது சும்மா இல்லைல்ல, அதுக்கு உண்டான டிகிரிஸ் எடுக்கணும். அப்போ தான் அந்த வேலையை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த டிகிரிஸ் எடுப்பான். அதுக்காக நைட்டு பகலாக செலவு பண்ணுவான். நல்ல ஸ்கூலுக்கு படிப்பான், நல்ல காலேஜுக்கு போவான், அங்கேருந்து அந்த டிகிரி அச்சீவ் பண்ணுவான். டிகிரி அச்சீவ் பண்ணி கேம்பஸில் பயங்கரமாக செலக்ட் ஆகிடுவான். அவன் தான் டாப் ஸ்டூடெண்ட்டு, செலக்ட் ஆகிடுவான். அங்கே போய் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பிரில்லியன்ட்டு, கூகுள் சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய ஆள். அடுத்து அவனுக்கு ரிட்டையர்மெண்ட், மிகப்பெரிய லைஃப் காத்துட்ருக்கு. இந்த பயணத்தில் அவன் எங்கே வேணாலும் சாவு வரணும்ல. இந்த எல்கேஜிலையும் வரும், 10ஆவதுலேயும் வரும், காலேஜ்லேயும் வரும், அல்ல அந்த அட்மிஷன் வாங்கி அது வேலையில் அப்பாயின்மெண்ட்டு சேர்ற வழியிலேயே வரும். சேர்ந்ததுக்கப்புறம் 30ஆம் தேதியும் வரும், சம்பளம் வாங்குறது முன்னாடியும் வரும், கொஞ்சம் காலம் கழிச்சும் வரும், பங்களா கட்டினதுக்கப்புறமும் எங்கே வேணாலும் வரும். முடிஞ்சிச்சுன்னா தோல்வி, எல்லாம் போச்சு. உன் உழைப்பு வீணு, உன்னுடைய சக்தி வீணு, உன்னுடைய செலவு வீணு, உன்னுடைய நேரம் வீணு, எல்லாம் போச்சு. படுத்தோல்வி. இது அல்லாஹ் இது சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருங்க, வச்சாலே வெற்றி. உங்கள் வண்டியோடைய ஸ்டேரிங் மட்டும் திருப்புங்க, போய் சேர வேணாம், இலக்கை நோக்கி போக வேணாம், ஜெயிக்க வேணாம், திரும்பினா வெற்றி. இதுதான் மேட்டர். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் திரும்பினா வெற்றி. நம்முடைய உலக வாழ்க்கையை விட்டு இப்படி அப்படி யூட்டர்ன் அதாவது ஒரு லைட் அப்படி லெஃப்டில் வண்டி போயிட்டு இருக்கு, ரைட் பக்கம் திருப்பி விடுங்க போதும்.
அதான் அந்த 99 கொலை ஒருத்தர் பண்ணுவார்ல, ஒரு பனி இஸ்ராயேல் சார்ந்தவர். அது சொல்லுவாங்க, சில பேர் கேட்பாங்க, என்ன நீங்கள் பெரிய பெரிய இலக்கெல்லாம் பேசுகிறீங்க, அடைஞ்சிருங்களா? அடைய மாட்டோம், தெரியல. அடைவோமா இல்லை அதுக்கு முன்னாடி அல்லாவுடைய மரணத்தை அடைவோமா தெரியல. ஆனால் இலக்கு எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இலக்கே இல்லை. இலக்கு இருக்கணும், இருந்தா வெற்றி. இலக்கை நோக்கி போறதில்லை வெற்றி, இலக்கு வச்சிருக்கிறத வெற்றி தான். நல்லா சொல்றான், மாபெரும் வெற்றியாகும். சஹாபாக்கள் எத்தனை பேர் இலக்கை நோக்கி ஜெயிச்சாங்க? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கிஸ்ராவுடைய வெற்றியை பார்த்தாரா? அப்ப அவர் தோல்வி அடைஞ்சவரா? முஸ்அப் பின் உமைர் பார்த்தாரா? அவர் தோல்வி அடைஞ்சவரா? அதுலயே வெற்றி. துனியாவை ஜெயிக்கிறது எங்க வெற்றியே கிடையாது. அது ஒரு வேலை, வெற்றிக்காக வேலை. அது வெற்றியே கிடையாது, அது எங்க இலக்கே கிடையாது. அதனாலதான் அது வந்ததுக்கு அப்புறம் கொண்டாட மாட்டோம். அது எங்களுக்கு பாரம், சும்மா துனியாவே பாரம். சிறைச்சாலை மூமினுக்கு உலகம். எப்போ சிறைச்சாலை? முஸ்லிம்கள் பவர்ல இருந்தாலும் சிறைச்சாலை தான். உமர் எனக்கு சிறைச்சாலை இல்லையா? கீழே இருக்கிறவனுக்கு தான் சிறைச்சாலை. ஃபிரௌனுக்கு கீழே இருக்கிறவனுக்கு தான் சிறைச்சாலையா? மேல இருக்கிறவனுக்கு சிறைச்சாலை தான். இங்க எதுவுமே இன்பம் கிடையாது. சொல்றாங்க பதவி சுகம். பதவி எப்படி சுகம்? பதவி எப்படி சுகம்? பாரம். அந்நாளில் நயவஞ்சர்களான ஆண்கள் பெண்களின் நிலை எவ்வாறு இருக்கும்? இங்க சில முனாஃபிக்குகள் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுங்க, இது என்ன ஸ்டேஜ்ங்கிறது. மறுமை நல்ல பல ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு எல்லாம் ஒண்ணுதான், ஒரே கொஸ்டின் பேப்பர், அப்படி ஒரு எல்லாருக்கும் அதே கேள்வி, தௌஹீத் கேள்வி. தர்காவுக்கு போனியா? இறந்தவர்கள் செவியா இருப்பாங்களா மாட்டாங்களா? இந்த கேள்வி பதில் 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபிளிப் வேற கொஸ்டின் இருக்கா? போன ஃப்ரெண்ட் இருக்கா? இதெல்லாம் இருக்கும். கேபிசி மாதிரியே இருக்கும் மறுமையினுடைய இது. இறந்தவர்கள் செவியா இருப்பார்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். செவி இருக்க மாட்டார்களா? நீ ஜெயிச்சிட்ட போப்போம். இப்படியா? எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் பல கட்டங்களை தாண்டி இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அமல் தேவை. ஒவ்வொரு கட்டம் நரகம் சொர்க்கம் போக முடியாது. லெவல் 1 கிராஸ் பண்றதுக்கு உண்டான பவர் தான் உங்கள்கிட்ட இருக்கு. லெவல் 1 கிராஸ், அவ்வளவுதான். இங்க இருந்து வெற்றி, அங்க வரைக்கும் வெற்றி கிடையாது. புரியுதா? டிராவல் பண்றது ரொம்ப தூரம். ஏமாத்துறாங்க, ஏமாற்றத்தில் வச்சிருக்காங்க. ஏமாற்றும் தலைவர்கள் விஷயம் சொல்றாங்கல்ல, வழிகளுக்கும் தலைவர்கள். அமல் 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 செய்யணும், அமல் செய்யுங்க. நாங்களும் அமலை தான் செய்ய சொல்றோம். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் அமலுன்னு முதல்ல கத்துங்க. அதைத்தான் சொல்றோம், வேறெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. எதெல்லாம் அமலுன்னு முதல்ல கத்துக்குங்க. அது கத்துக்குங்க. குரான்ல இல்லாத ஒரு அமலை சொல்றோமா? இல்லை எல்லா அமலும் விட்டுட்டு ஒரு அமலை பிடிச்சி தொங்குங்கன்னு சொல்றோமா? பேலன்ஸ் பண்ணுங்க, எல்லா அமலும் செய்யுங்க. எதெல்லாம் அல்லா கட்டளை போட்டணும் முதல்ல அந்த லிஸ்ட்டை எடுங்க. ஆர்டர். ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, கல்யாண வீட்டுக்கு ஜாமான் எடுக்கணும். எவ்வளோ லிஸ்ட் இருக்கும்? 100 இருக்கும். அதில் 100க்கு மேற்பட்ட ஜாமான் இருக்கும். முதல்ல எந்த ஜாமானை எடுப்போம்? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என்ன இருக்கும் அதுதான் எடுப்போம். எல்லாரும் அதுதான் எடுப்போம். ஆனா லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே படிப்பான மாட்டாங்க. எடுக்கிறது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா தான் எடுக்க முடியும். ஆனா படிக்கணும் இல்ல. ஒருத்தன் படிக்கல, வெறும் மேல கடை பையன் வாங்கினான், மேலக மட்டும் சொன்னான் 1 கிலோ உப்பு அப்படின்ட்டான். அவர் 1 கிலோ உப்பு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாரு, பில்லு போட்டுருவாரு. ஃபுல் லிஸ்ட் படிக்கல, ஏன்னா ஒவ்வொன்றா போடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 1/2 கிலோ தக்காளி அப்படிம்பாரு. ஏண்டா முதலே சொல்ல மாட்டியா? இப்போ வந்து புதுசா தக்காளிங்கிற அப்படிமா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெய். இப்படியே வரும். லிஸ்ட் முதல்ல போடு. ஒரு மூமினுடைய அடிப்படை கடமைகள் என்ன, லிஸ்ட போடு. இஸ்லாத்துக்கு சேரும்போது அவனை கூப்பிடு, அவன்கிட்ட சொல்லு, இங்க பார் இவ்வளவு விஷயம் இருக்கு, செய்ய முடியுமா? இது ஸ்டார்ட், இது எண்டு, வர்றதுக்கு தயாரா? விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா நிர்பந்தம் கிடையாது, போயிட்டு விரும்பியபடி பூமியில வாழு. பிரச்சனை லிஸ்ட்ல ஒரு ஜாமான் எடுத்து கொடுத்தா அல்லாஹ் ஒத்துக்க மாட்டோம். அல்லாஹ் லிஸ்ட் தான் பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அது மாதிரி தேவையில்லாம கேள்விகள் எழுப்புறாங்க. விஷயம் என்னன்னா லிஸ்ட் முதல்ல பாருங்க, எல்லாமே இருக்கு. எது முதல்ல எது பின்னாடிங்கிறது அது ஒரு ரசூலா காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லிஸ்டின் படி போங்க, அந்த வரிசையின் படம் போங்க. ஈமானுங்கிறாங்க. ஈமான்னா என்ன தெரியுமா? ஈமான்னா எது? ஒரு சில விஷயங்களை நம்புவது ஈமானா? அதுவும் ஈமானு. ஒரு சில விஷயங்கள் நம்புறது ஈமானு. எல்லாத்தையுமே நம்பணும், அதுவும் ஈமான். ஈமானுடைய டெஃபினேஷன் ரொம்ப பெருசு. நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்தா போதும் சொர்க்கம். ஆமா, நம்பிக்கை கொண்டு. எதை நம்பிக்கை கொண்டு? நற்செயல். எதையெல்லாம் நற்செயல்? அந்த நற்செயல்